நாம் அநேக சாட்சிகளை கேட்டோம். We have heard many testimonies. எல்லாமே மிகவும் அற்புதமான ஒரு சாட்சி தான். Every testimony was wonderful. யாகோவா எப்பொழுதும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். Yahweh is good forever. ஹல்லேலூயா. Hallelujah. நாம செய்கிற கிரியைகளை வைத்து அவர் நமக்கு ஒரு காரியங்களை செய்வதில்லை. Yahweh never does anything to us depending upon our actions. அவருடைய இரக்கத்தின்படியே தான் நம்மை நடத்துகிறார். He does it according to his mercy. யாகோவா எனக்கு நன்மை செய்துதான் ஆக வேண்டும் என்று நம்மில் யாருமே சொல்ல முடியாது. We cannot say that Yahweh should do only good things to us. அப்போ நம்ம எவ்வளவோ தகுதி இல்லாதவர்களாய் இருந்தாலும் கூட அவருடைய இரக்கத்தினாலே அவர் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். Even though we are not worthy, he does good things through his mercy. தகுதி இல்லை என்று ஒரு புறம் இருந்தாலும் அவருக்கு விரோதமான கிரியைகளை கூட நாம் மனப்பூர்வமாக செய்து கொண்டுதான் இருக்கிறோம். Even if we are not worthy, we are doing things that he dislikes. ஹல்லேலூயா. Hallelujah. ஆம். ஆனாலும் அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்து கொண்டே தான் இருக்கிறார். But he always does good things to us. ஏனெனில் நாம் அவருடைய பிள்ளைகள். Because we are his children. அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். And he is our father. தகப்பன் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். Father always shows his mercy to his children. ஹல்லேலூயா. Hallelujah. சில சமயங்களிலே லைட்டாக பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கிறார். Sometimes he punishes slightly. அதுதான் பிரதர் சகாராஜி சாட்சி மூலமாக நாம தெரிந்து கொண்டோம். That's what we understood by brother Sagaraj's testimony. அதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிற விஷயம் என்னவென்றால், There's one thing that I'm glad about. அவருக்கு அந்த தைரியம் இருந்தது. முன்னாலே நான் யாகோவுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சதுனால தான் எனக்கு அந்த தண்டனை வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் அவருக்கு இருந்துச்சு. I was glad that he had the bravery to come and say that this happened to me because I did something that Yahweh disliked. அநேகருக்கு அப்பப்ப சின்ன சின்ன தண்டனைகள் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். I've seen many people receive small punishments. ஒரு ஊழியக்காரனாக எனக்கு தெரியும் இந்த காரணத்தினால தான் இவங்களுக்கு இந்த தண்டனை வந்துச்சுன்னு சொல்லி. As a servant of Elohim, I know why this punishment has come to them. ஆனா அது எப்பொழுதுமே இத போல உங்கள் வாயிலிருந்து வந்தால் அது நல்லது. But if this comes from your own mouth, it's good. நான் சொன்னா உடனே சொல்லுவீங்க பாஸ்டர் எங்களை குற்றப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. But if I say, you may say that I am insulting you. ஆனா நான் அப்படி யாரையும் குற்றப்படுத்த விரும்புவதில்லை. But I do not like to insult you. ஹல்லேலூயா. Hallelujah. சோ நீங்களே அதை உணர்ந்து கொண்டால் அது மிகவும் நல்லது. It's better when you realize it on your own. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா. ஏன்னா யாகோவுடைய சமூகத்தை விட்டுட்டு நாம வேறொரு ப்ரோக்ராம்க்கு நம்ம போறோம்னு சொன்னா நாம சிந்திக்கணும் அத மனசுல. Because when we leave Yahweh's presence and we go elsewhere, we have to remember one thing. நமக்கு எது முக்கியம் அப்படிங்கறத தீர்மானிக்கிற இடத்துல யாகோவா நம்மளை கொண்டு சில சமயங்கள்ல நிறுத்துவார். Yahweh has kept us in a place where we have to decide. நீங்க போனது பாவம் இல்ல. It is not a sin that you have left. ஆனா யாகோவா மனசுல வேதனை வந்திருக்கு. But there's a pain in his heart. But there's a pain in his heart. என் பிள்ளை என்ன முக்கியமா நினைக்கலையே. My child has not thought of me. சோ அது நம்ம குடும்பத்துல கூட நமக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நமக்கு வரும். These feelings may even come in our home. நம்முடைய பிள்ளைகள் நம்ம விரும்புவதை செய்யலன்னா நமக்கு ஒரு துக்கம் வரும். When our children are doing something that we do not like, it disappoints us. உடனே நம்முடைய பிள்ளைகளை நாம தண்டிப்பதில்லை. We do not punish our children. அதே போலதான் யாகோவாவும் நம்மளை பார்த்து பொறுமையோடு கூட இருக்கிறார். So does Yahweh wait upon us patiently. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? யாருக்கு தண்டனை கொடுக்கிறார்? Who does he give punishment to? யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். He gives punishment to whoever he loves. அப்ப யாருக்கு தண்டனை கிடைக்கலனா? So whoever does not receive a punishment is. If you didn't receive any punishment, what does it show? உங்களுக்கு
நேசிக்கவில்லை. தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை, if you want the scripture you read in Hebrew, chapter 12 I think. Chapter 12, it's coming from verse 7 onwards, you can, or verse 6. For whom Yahweh loves, he chastens, Ah, and scourges every son whom he receives. If you endure chastening, Elohim deals with you as with sons. For what son is there whom a father does not chasten? But if you are without chastening, of which all have become partakers, then you are illegitimate. okay, let it. அப்ப யாகுவா எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். We see that Yahweh deals with you as with his son. For what son is there whom a father does not chasten? அப்ப யாகுவா நம்மை தண்டிப்பது என்பது அவர் நம்மிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார் என்று அடையாளம். Yahweh punishes us, and this shows that he loves us. ஹல்லேலூயா. Hallelujah. அதைத்தான் சொல்ற. அப்ப தண்டனை கிடைக்கலனா, So what if we do not receive punishment? அப்ப நம்மள பிள்ளையா அவர் நினைக்கல இல்லையா? நம்ம மேல் அன்பு இல்ல. Then he has not looked at us as his son. ஹல்லேலூயா. சோ அவர் தண்டித்தால் அதனால சந்தோஷப்படுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. If he punishes us, the scripture says, let us rejoice. ஹல்லேலூயா. ஆம், அது நம்ம அவர் ஒரு முறை கூட நமக்கு வெளிப்படுத்துறாரு, நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. He reveals again that he loves us more. அதுல அவர் சொன்னார், இங்க வந்த பிறகு நான் ரொம்ப நார்மலா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னார். Brother Sagaraj mentioned that he felt normal when he came here. அப்ப இந்த ஆல்மோஸ்ட் 3-4 days இல்லையா, இந்த 4 days from the time அந்த வேதனை வந்த உடனே அவர் என்ன போன்ல கான்டாக்ட் பண்ணார். Brother called me when he was suffering from that sickness. அப்ப அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் நார்மலாவே ஃபீல் பண்ணல. From that day to till now he did not feel normal. ஆனா இங்க தேவனுடைய சமூகத்துல வந்த உடனே அவர் நார்மலா ஃபீல் பண்ணார். But as he entered the presence of Elohim, he felt better. ஏன்னா தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்று அடையாளமாக. It's a proof that Yahweh is among us. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாளில ஸ்வேதாவுக்கு தேவன் கொடுத்ததான அந்த விடுதலைக்காக நிச்சயமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். Yahweh has blessed Sister Sweta for giving him the freeness. ஹல்லேலூயா. Hallelujah. சோ அவர் அந்த விதத்திலே அந்த விஷயத்திலே அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். In that thing Yahweh blesses everyone. அதே போல மகன் பிரசாந்தையும் மகள் ஜீவிதாவையும் கூட தேவன் நம் நடுவிலே கொண்டு வந்திருக்கிறார். Yahweh has brought Brother Prashant and Sister Jeevita to his presence. பிரதர் பிரசாந்த் எப்பவும் சொல்லுவது, நான் யாகுவாவுக்காக நான் வேலை செய்யணும் என்று எப்பொழுதுமே என் மனதில் உண்டு என்று அவர் சொல்லி இருக்கிறார். Brother Prashant always mentions that he has to do the will of Yahweh. அப்ப நான் தேவனுக்கென்று நான் வேலை செய்தா என்னுடைய வேலையை அவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கை. He believes that if he does the will of Yahweh, his work will be done by Yahweh. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ இப்போ அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம பார்த்தோம்னா அவர் சொன்னது போலவே அவருடைய வேலையை யாகுவா தான் செய்திருக்கிறார். If we look into his life, everything is happening as he said. Yahweh looks after his life. அவருடைய வேலைக்குள் நடக்கிறதான விஷயங்கள், Everything that is happening in his job, அவர் எல்லாவற்றையுமே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். he discusses everything with me. ஏன்னா நானும் அந்த ஃபீல்டுல இருந்தேங்கிறதுனால இன்னும் அதிகமா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். Because I am also from the same field, he discusses with me. சோ அதுல எப்படி எல்லாம் யாகுவா அவரை நடத்தினாரு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். I heard him say how Yahweh has walked with him. அதே போல அவரை யுஎஸ்ஏக்கு அழைத்து கொண்டு போனது, Likewise, how he went to USA. அவருடைய மேரேஜை தேவன் நடத்தி கொடுத்தது, The
way Yahweh walked with him in his marriage life. இப்பொழுது பெங்களூருக்கே பெர்மனண்டாக அவரை அழைத்து கொண்டு வந்தது. Now coming back to Bangalore permanently. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ பிரசாந்த் அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, அது தேவன் தான் என்னை இங்கே கொண்டு வந்தார்னு சொல்றாரு. Brother Prashant says that Yahweh is the one who brought him here. அப்ப யாகுவா தான் அவரை கொண்டு வந்திருக்கிறார்னா நம்ம எல்லாரும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். If Yahweh is the one who brought him here, we must rejoice in it. இப்ப நீங்க அதுல சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளலனா யாகுவா செய்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். If you do not accept this with rejoicefulness, that means that you have not accepted what Yahweh has done. நீங்கள் அதில் சந்தோஷப்பட்டீர்கள் என்றால் If you rejoice in it, நீங்க யாகுவா செய்ததை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் என்று அர்த்தம். you accept whatever Yahweh has done. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் செய்தது ஒருவேளை இன்றைக்கு நமக்கு நல்லதாக படாது நம்முடைய மனதுக்கு. It may be not right whatever he's done today for us. ஆனால் நாள் போக போக அவருடைய அனாதி தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் போதுதான் தெரியும் யாகுவா எல்லாவற்றையும் கரெக்டாக தான் செய்திருக்கிறார். But as day passes, as Yahweh does the will according to his plan, we will know how great Yahweh is. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக அந்த யாகுவோவுடைய தீர்மானத்துக்கு நம்மை விட்டு கொடுப்பது எளிதான சின்ன ஈஸியான விஷயம். It is easy for us to let go our plans in his hand. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்யட்டும். He will do whatever he wills. ஹல்லேலூயா. Hallelujah. அதே போல பிரசாந்துடைய விருப்பமானது தேவனுக்காக தேவனுடைய வீட்டுக்காக நான் வேலை செய்யணும்னு சொன்னதை நிறைவேற்றும்படி தேவன் அவருக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பாராக. Let Yahweh give Brother Prashant the knowledge and the wisdom to walk according to his will. And To do his work. work. To do his work. Hallelujah. Hallelujah. Amen. So let's go to the word. வசனத்திற்கு நேராக போகலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. நான் அந்த பாட்டை கட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். பட் பாட்டு இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாட்டுங்கிறதுனால நான் அதை கட் பண்ணல. I wanted to reduce the song to gain more time, but the song was appropriate for the situation and the testimonies what we heard, so I did not cancel it. So we have very less time. We will try to rush up. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் வார்த்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? How many of you all are here praying for the word? Hallelujah. Hallelujah. நீங்கள் உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிப்பாராக. Let your prayers be answered by Yahweh. Hallelujah. Hallelujah. நாம் தியானத்திற்கென்று Philippians chapter 2 verse 5. Philippians chapter 2 verse 5. Let this mind be in you, which was also in Yahshua Messiah, who began in the form of Elohim. Enough. Hallelujah. Hallelujah. ஆமா. மசிகா யாகுஷுவாவுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா. Hallelujah. சிந்தை என்று சொல்லும்போது அதை நினைவுகள் என்றும் சொல்லலாம். When you say mind, you can say it can be thoughts also. When we say mind, it can also refer to thoughts. அப்ப நாம என்ன நினைவிலே இருக்கிறோம் அல்லது என்ன நினைவிலே நாம் இருக்க வேண்டும்? Which thoughts are we in, or which thoughts are we are supposed to be in? ஹல்லேலூயா. Hallelujah. இப்ப நம்ம அநேகர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். நம் ஒவ்வொருடைய மனதிலும் வேற வேற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். Many of us sitting here may have different thoughts in our mind. அப்போ ஒவ்வொருடைய நினைவும் உங்ககிட்ட நான் கேட்டா என் நினைவு எனக்கு சரி என்று சொல்வீர்கள். If I ask each one of you will say that my intentions and my thoughts are right. ஆனா ஒவ்வொருடைய நினைவின்படியாகவும் நம்ம நடக்க முடியுமா? But can we walk according to each one of your thoughts?
அப்ப அதுக்கு வந்து ஏதாவது ஒரு யூனிஃபார்மா ஒரு நினைவு இருக்க வேண்டும். For that we need one uniform thought. அந்த யூனிஃபார்மான தாட் வந்து நம்ம எங்க யாருகிட்ட இருந்து யாருடைய தாட்டை நம்ம அங்க எடுத்து வைக்கலாம்? Whose thought can we keep there to be uniformly? ஹல்லேலூயா. Hallelujah. யாகுஷுவா மசிகாவில் இருந்த அந்த சிந்தை அதுதான் எல்லாவற்றுக்கும் சரியாக இருக்கும். The thought that was there in Yahushua Messiah was the right one. இப்ப அவர் இந்த பூமியிலே வந்த போது அல்லது அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த போது எப்படிப்பட்டதான சிந்தையோடு அவர் இருந்தாரோ, When he was there in the world, or when he was living in this world, whatever thought was there in him, அதே சிந்தை நமக்கு இருந்தால் if the same thought is in us, நாமும் அவரை போல மாறிவிடுவோம். we will also become like him. ஹல்லேலூயா. Hallelujah. அவருடைய சிந்தையே நம்ம எல்லாரையும் அவரை போல மாற்ற வேண்டும் என்பதுதான். His thought was to change us to become like him. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ அவருடைய சிந்தையில என்னவெல்லாம் இருந்தது என்று சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். Let us look what are the few things that are there in his thought. மரியாள் யோசேப்பு ரெண்டு பேரும் தேவாலயத்திலே யாகுஷுவாவை தேடிக்கொண்டு போகும் பொழுது When Mary and Joseph were seeking for Yahushua in the order Temple. of Yahushua, temple in the temple in the temple, when அவர் 12 வயதாக இருக்கும்போது when he was 12 years old, அப்போ யாகுஷுவா அவர்கிட்ட கேக்குறாரு, நீங்க எதுக்கு என்ன தேடுறீங்க? then Yahushua questions them, asking, "Why are you seeking for me? நான் என் பிதாவினுடைய விஷயத்திலே இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? Don't you know that I am supposed to be where Yahushua thought, where Yahushua, Yahuwah, my father's. my father is?" ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ என்னுடைய விருப்பம் என்னவென்றால் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது, to fulfill the will of my My father. will is to fulfill the will of my father. அப்ப அன்னைக்கு அவருடைய தாட், அவருடைய சிந்தையில என்ன இருந்துச்சு? What was there in his thought that day? எந்த காரியம் செய்தாலும் சரி என் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். Whatever I do, I must fulfill my father's will. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப அந்த சிந்தை தான் யாகுஷுவாவுக்குள் இருந்தது. This was the thought that was in Yahushua. இப்ப அதே சிந்தை நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. Let's keep that everyone here has the same thought in them. அப்ப நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் இருக்கும், one accord. Then there's one apartness among all of us. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா எங்க ஒரு மனம் இருக்கிறதோ But wherever there's one apartness, அங்கே அவருடைய சமூகம் இருக்கும். there is the presence of Yahuwah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ அதனாலதான் அவர் சொல்றாரு, அவருக்குள் என்ன சிந்தை இருந்ததோ அதே சிந்தை நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். That's why he says, whatever thoughts were in him, let it be among all of us. இப்ப அந்த சிந்தையை அது வந்து ஒரு முக்கியமான சிந்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள். Let us keep that as an important thought. அதை பின்பு உலகத்துக்குள் வரும்போது ரெண்டாக அவர் பிரிக்கிறார். When he comes back to the world, he divides it into two. ஒன்னு வந்து தேவனுடைய ராஜ்யம். One is the kingdom of Elohim. அதனாலதான் ஜெபிக்கும் போது என்ன கற்றுக் கொடுத்தார்? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று கற்றுக் கொடுத்தார். And that's why he teaches us to pray, let your kingdom come. ஹல்லேலூயா. Hallelujah. அது அவருக்குள்ள இருந்த சிந்தை. That was the thought in him. இப்ப இந்த உலகம் பொல்லாங்கனுடைய ராஜ்யமா இருக்கிறது. Now this world is the kingdom of evil. அது வந்து தேவனுடைய ராஜ்யமாக மாறணும். This should convert into the kingdom of Elohim. அப்ப அதுக்கு நாம எல்லாரும் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அதே சிந்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். For that, the same thought must be among all of us. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரே நோக்கம் இருக்கிறது. So all of us will have one goal. யாகுஷுவுக்கு என்ன நோக்கம் இருந்ததோ அதே நோக்கம் நமக்கும் இருக்கிறது. The same thought that was there in Yahushua is in us. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ தேவனுடைய அதாவது அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டுமானால் If we have to do the will of the Father, the will of the Father, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வர வேண்டும். firstly, the kingdom of Elohim must come into us. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கிறதோ Whatever is there in the kingdom of Elohim, அது நமக்குள் இருக்க வேண்டும். it must be among us. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கிறது? So what is there in the kingdom of Elohim? தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க அங்க பெரிய மாளிகை எல்லாம் இருக்கிறது. If you ask anyone what is there in the kingdom of Elohim, they will mention there are mansions in it.
அங்கே எல்லா ரோடெல்லாம் கோல்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. There are gold roads. அப்போ நல்ல எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் என்று சொல்லுவார். Everything are beautiful there. ஆனா அதையெல்லாம் அவர் ஒரு இடத்துல கூட சொல்லவில்லை தேவனுடைய ராஜ்யம் இப்படி இருக்கும் என்று சொல்லி. But it is never mentioned in the Bible saying so. இதெல்லாம் மனிதர்கள் சொல்லுகிற விஷயங்கள். These are imagination of man. அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் என்றால், But how will the kingdom of Elohim be? சகோதர சிநேகம் நிறைந்ததாய் இருக்கும். It's filled with brotherly love. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்பது யாகுஷுவா மசிகாவின் சிந்தை. The thought of Yahushua Messiah was to bring the kingdom of Elohim. அதை எப்படி கொண்டு வர போகிறார்? How is he going to bring it? சகோதர சிநேகத்தின் மூலமாக அதை கொண்டு வர போகிறார். Through brotherly love. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று அவர் நம்மை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? When he taught us, let your kingdom come, what does that mean? என்னுடைய பிள்ளைகள் மத்தியில சகோதர சிநேகம் உண்டாயிருக்கட்டும் என்று கற்றுக் கொடுத்தார். Let brotherly love be created among my children. ஏன்னா சகோதர அன்பு இல்லாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படவே முடியாது. If there is no brotherly love, then the kingdom of Elohim cannot be built. இப்ப இந்த சபையை வளர வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். If this church should be built, அங்கே நம் ஒவ்வொருவருக்கும் இடையிலே சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். then each one of us must have brotherly love. அது இருந்தால் தான் இந்த சபை வளரும். Only then this kahal will build. அதே போலதான் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் சகோதர சிநேகம் இருந்தால்தான் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வரும். Likewise, if each one had brotherly love in him, only then the kingdom of Elohim will build in him. ஹல்லேலூயா. Hallelujah. Hebrew chapter 13 verse 1 பாருங்க. Hebrew chapter 13 verse 1. Let brotherly love continue. ஆமென். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ அவருக்குள் இருந்த அந்த சிந்தையில ஒண்ணு இந்த சகோதர சிநேகம் என்பது. Brotherly love has been one of the things in his thought. ஏன்னா அந்த சகோதர சிநேகம் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. Without brotherly love, we cannot do anything. ஏனால் ஒருவர் ஒரு பக்கம் இழுத்தால் மற்றவர் இன்னொரு பக்கம் இழுப்பார்கள். If one person pulls one side, the other will pull the other side. அப்போ அங்கே எந்த தீர்மானமும் நாம் எடுக்க முடியாது. So there we cannot take any decisions. அப்போ அங்க முதல்ல ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு சபை கட்டப்பட வேண்டுமானால் அங்க என்ன இருக்க வேண்டும்? If a decision is to be taken, what should be there? அங்கே சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். Brotherly love should be present. அத நம்ம தமிழ்ல சொல்லும்போது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுதுன்னு சொல்லுது. Let the brotherly love be steadfast. In Tamil it says, let the brotherly love be steadfast. ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும்போது அது கண்டினியூ தொடர்ந்து போக கடவுது என்று சொல்லு. But in English it says, let it continue. அப்ப எது கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா இது ரொம்ப கரெக்ட். இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கிறது ஆமா ரொம்ப கரெக்ட். சகோதர சிநேகம் கொஞ்ச நாள் இருந்து விட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, அது இல்லாமல் போய்விடக் கூடாது. If you check which is correct, Tamil or English, both are correct, but English is even more correct because brotherly love should continue forever. ஹல்லேலூயா. அந்த அது தொடர்ந்து போக வேண்டும் என்பதிலே நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must be confident that our brotherly love should continue. அப்ப எந்த இடத்திலுமே அன்பு தொடர்ந்து போவதற்கு வாய்ப்பே இருக்காது. In any place the love cannot go continually. In any case, the love cannot go continually. ஏன் அப்படி வருது? நம்ம குடும்பத்திலேயே கூட அந்த அன்பு தொடர்ந்து போக முடியாது. Even this love cannot be continued in our families. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு மனம் என்பது குடும்பத்தில் கூட இருக்காது. Even the understanding or unity won't be in families. அப்படி இருக்கும்போது ஒரு சபையில எப்படி அது இருக்க முடியும்? Then how can it work out in a kahal? யாராவது ஒருவர் கண்டிப்பாக ஒரு தவறு செய்வார்கள். There's at least one person who does a mistake. ஒருவருக்கு பிடிக்காத விஷயத்தை செய்வார்கள். He may do something that someone dislikes. அப்ப அந்த இடத்துல அன்பு குறைந்து போகும். In that place, the love decreases. அப்ப அதை எப்படி நம்ம தொடர்ந்து கொண்டு போவது? Then how do we continue this? எப்படி கொண்டு போக முடியும்? How can we do it? Romans chapter 12
verse 10. Not lacking in diligence, fervent in spirit, serving Elohim. Hallelujah. Hallelujah. Did you read 12:10? Be kindly affectionate to one another Ah. with brotherly love, in honor giving preference to one another. Hallelujah. Hallelujah. சகோதர சிநேகத்திலே ஒருவரோடு ஒருவர் பட்சமா இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சோ இந்த அன்பு தொடர்ந்து போக வேண்டும், சகோதர சிநேகம் பிரதர்லி லவ் தொடர்ந்து போக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? So if this brotherly love to continue, what should we do? நம்ம ஏதாவது கண்டிப்பா ஒரு தியாகம் பண்ணியே ஆக வேண்டும். We have to sacrifice. do a sacrifice. ஹல்லேலூயா. அவர் தியாகம் பண்ணாதபடிக்கு அந்த சகோதர அன்பு தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்காது. If there's no sacrifice, then this wouldn't continue. அதற்காக தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? So what does Yahweh teach us through the Holy Spirit? சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள். We must sacrifice with one another. ஹல்லேலூயா. Hallelujah. Read that 12:10. Be kindly affectionate to one another. அதான். ஒருவர் மேல் ஒருவர் என்னமா இருங்க? பட்சமா இருங்கள். He says be affectionate to one another. ஆனா அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா பட்சமா இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்க இருக்காது. But in that situation we cannot be affectionate. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? இல்ல நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்யுங்க அப்படிங்கிறார். But here he asks us to force ourselves. முயற்சி பண்ணுங்க, பட்சமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. affectionate. Try to be affectionate. ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொருவரும் முயற்சி பண்ணினால் மட்டுமே அந்த சகோதர சிநேகத்தை நீங்கள் கொண்டு போக முடியும். Only if you try you can continue the brotherly love. இல்லாவிட்டால் அது இடையில் முறிந்து போகும். If not it will stop. அதை அடுத்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாரு பாருங்க. சேம் வேர்ட்ஸ்ல நெக்ஸ்ட் சென்டென்ஸ். With brotherly love, in honor giving preference to one another. ஹல்லேலூயா. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? முந்திக் கொள்ளணும் கனம் பண்றதுல. We must give honor, giving preference to one another. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்திக் கொள்றதுன்னா What does it mean? முதல்ல கனம் பண்றது நீங்களா இருக்கணும். We must be the first one to honor. ஹல்லேலூயா. Hallelujah. அல்லது கிரீட் பண்றது இல்லையா? Or we must greet them. நம்ம சகோதர சகோதரிகளை கனம் பண்றதுல முதல்ல செய்யறது நம்மளா இருக்கணும். We must be the first person to honor in our brothers and sisters. ஆனா என்ன நடக்கிறது நம்ம மத்தியில? But what actually happens among us? எத்தனை பேர் ஒருத்தர் உண்மையாகவே கனம் பண்றீங்க? How many of us actually honor each other? இல்லையா? என்ன செய்றோம்? What do we do? கனம் பண்றதே இல்ல. We don't honor. கிரீட் பண்றதே கிடையாது. We do not greet. சிலர் கிரீட் பண்ணாலும் பதில் கொடுக்கிறதும் கிடையாது. If someone greets us, we do not respond. இல்லையா? ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? But what does the word say? நீ பெரிய மனுஷனா இருந்தாலும் கூட நீ முதல்ல போய் கனம் பண்ணுன்னு சொல்ற. Even if you are elderly, you go and honor first. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப அப்படி நாம் செய்தால் Only if we do that, அந்த கனம் பண்ணுகிற விஷயத்திலே நாம் எல்லாரும் ஒரே லெவல்ல இருப்போம். we will be united in that honoring sense. அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்கள நான் கனம் பண்ண மாட்டேன். Just because he did this, I wouldn't honor him. அது தேவனுடைய சபையில் உள்ள விஷயம் அல்ல. This wouldn't happen in the presence நீங்கள் தேவனுடைய சபையை சேர்ந்தவர்கள் அல்ல. You do not belong to Yahweh. யாகுஷுவாவில் இருக்கிற சிந்தை உங்களுக்குள் இல்லை. The thought that is in Yahshua is not in you. அதை நாம் ஜான் தி காஸ்பல் சாப்டர் 13ல நாம் அதை பார்க்கலாம். ஜான் தி காஸ்பல் சாப்டர் 13 verse 34 and 35. A new commandment I give to you, that you love one another as I have loved you, that you also love one another. By this all will know that you are my disciples,
if you have love for one another. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ இது என்ன? இது கட்டளை, கமாண்ட்மெண்ட். This is a commandment. அவர் ஒரு சஜஷன் சொல்லல, ஒரு சாய்ஸ் சொல்லல. This is not a suggestion or a choice. இது ஒரு கட்டளை. This is a commandment. கட்டளைன்னு சொன்னா அதுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். It is a commandment which you have to obey. விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ நாம் கண்டிப்பாக கீழ்ப்படிந்தாக It வேண்டும். does not matter if you like it or not, you have to obey. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவேளை உங்களுக்கு ஜாஸ்தி புத்தி இருக்கலாம், அந்த புத்தியினால இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கலாம். Maybe you have a lot of knowledge, but you may disobey this commandment. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. There's no chance for it. கட்டளையில அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. There's no chance for that in the commandment. நான் மிலிட்டரியில இருந்தேன். I am in military. நான் அந்த மிலிட்டரியில இந்த கமாண்ட்னா அதனுடைய வேல்யூ என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். I know the value of command. இப்போ அந்த கமாண்டர் ஒரு கமாண்ட் கொடுக்கறாருன்னு வச்சுக்கங்களேன். If a commander gives a command, எனக்கு தெரியும் அவர் சொல்றது தப்பான கமாண்ட்னு தெரியும். I know that he is giving a wrong command ஏன்னா எனக்கு நாலேஜ் ஜாஸ்தி இருக்குது. because I have good knowledge. அதனால அவருடைய கமாண்டுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு என்னால சொல்ல முடியாது. Just because of that, I cannot say I cannot அது obey. சரியாக தெரிந்தாலும் சரியாக தெரியாவிட்டாலும் எனக்கு வேற வழியே இல்லை, நான் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். Even if I know if it's right or wrong, I have to obey. அதுதான் கட்டளை. That is the commandment. அப்ப யாகுஷுவா இங்க என்ன சொல்றாரு? உங்களுக்கு புதிதான ஒரு கட்டளையை கொடுக்கிறேன். So Yahushua says that he is giving us a new commandment. ஏற்கனவே எத்தனை கட்டளை கொடுத்திருக்கிறாரு? How many commandments has he given us? 10 கட்டளை கொடுத்திருக்கிறாரு இல்லையா? He gave 10 commandments. இப்ப இந்த இடத்துல சொல்றாரு நான் புதிதான ஒரு கட்டளை கொடுக்கிறேன். Here he says, I give you a new commandment. அப்ப நமக்கு எத்தனை கட்டளை இருக்கிறது என்று கேட்டால் நமக்கு 11 கட்டளை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். If you ask how many commandments we have 11 commandments. ஹல்லேலூயா. அப்ப இந்த புதிதான கட்டளையில அவருக்கு ஏன் அது ஒரு கட்டளையா கொடுக்கறாரு? ஏன் அதை சாய்ஸா கொடுக்கல? Why does he give this new commandment as a commandment and not as a choice? அல்லது அது ஒரு டீச்சிங், ஒரு போதனையாக ஏன் கொடுக்கல? Why is he not giving us as a teaching? ஏன்னா உன் புத்தியை உபயோகிக்கிறது இல்ல, கட்டளைன்னு சொன்னா நீ எதையும் யோசிக்காமல் கீழ்ப்படிய வேண்டும். Because you're not using your knowledge, because it is a commandment, you have to obey. ஹல்லேலூயா. Hallelujah. சோ அங்க சொல்லுகிறாரு எப்படி நீங்க கீழ்ப்படியணும். He says how to obey this. 35th verseல சொல்றாரு. By this, all will know. இல்ல சாரி 34 only. A new commandment I give to you, that you love one another, as I have loved you. போதும். என்ன சொல்றாரு பாருங்க. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல. As I have loved you. அப்ப இதுல என்ன விசேஷம் இருக்குது? நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல என்கிறதுல என்ன விசேஷம் இருக்கிறது? What is the speciality in those lines? நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் தெரியுமா? யாகுஷுவா பெரிய கமாண்டர் மாதிரி இருந்தாரு, அவருடைய சீஷர்கள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தாங்கன்னு நாம நினைப்போம். We may think that Yahushua was like a big commander. யாகுஷுவா Yahushua was like a big commander and his disciples used to follow him. உண்மை அப்படி இல்லை. But the truth is not like that. எந்த சீஷனுமே முழுமையாக யாகுஷுவா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. None of the disciples wholeheartedly obeyed to his command. அவங்க யாகுஷுவாவுக்கு கீழ்ப்படியாமல் போனது ஒரு பக்கம். There's a reason for why they disobeyed. In one side they did not. In one side they did not Obey obey that. his command. அடுத்த சைடுல அவங்களுக்குள்ளேயும் சீஷர்களுக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. In another side they did not have unity among them. சோ ரெண்டு விஷயம் அங்கே இருந்தது. There are two reasons for it. ஒன்று, அவர்கள் யாகுஷுவாவுக்கு முழுமையாக கீழ்ப்படியவில்லை. One, they did not obey to Yahushua fully. அநேக தவறுகளை அவர்கள் யாகுஷுவாவுக்கும் செய்தார்கள். They did many wrongs. They did many wrongs against Yahushua. அவங்களுக்குள்ளேயும் சமாதானம் இல்லாமல் இருந்தது. They did not have unity among them. இப்ப யாகுஷுவா அவர்களை எல்லாரையும் நேசித்தாரா, இல்ல யாராவது ஒருத்தரை தான் நேசித்தாரா? Did Yahushua love them all or just love one person? இல்லையா? யாகுஷுவாவுக்கு ஒரு ஆள் மேல தனிப்பட்ட அன்பு கிடையாது. Yahushua did not have love on a single
ஏன்னா எல்லாரும் நினைப்பாங்க யோவான் மேல அவர் ரொம்ப அன்பா இருந்தாருன்னு பைபிள்லயும் போட்டிருக்குது. அதனால யோவான் மேல ரொம்ப அன்பா இருந்தாருன்னு நினைப்பாங்க ஜான். Because many think that, according to the scripture also, that Yahushua loved John more. உண்மையிலே யாகுஷுவா யோவானை அதிகமாக நேசிக்கவில்லை. But the truth is, Yahushua did not love John so much. யோவான் யாகுஷுவாவை அதிகமாக நேசித்தார். But John loved Yahushua. ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் அங்க வித்தியாசம். That is the difference. ஆனா சீஷர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவில்லை. But there was no love among the disciples. அவர்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் இருந்தது. They had all wrongs among them. அவர்களுக்குள்ள பொறாமை இருந்தது. They had jealousy among them. அவர்களுக்குள்ள கோபம் இருந்தது. They had anger among them. எல்லாமே இருந்தது. They had everything among them. அதே போல எரிச்சல். They have envy among them. ஹல்லேலூயா. Hallelujah. உங்களுக்கு நல்லா தெரியும், யாகுஷுவா கிட்ட போய் ஒரு அம்மா கேக்குறாங்க, நீர் வரும்போது என் பிள்ளையில ஒருத்தன் வலது பக்கமும் ஒருத்தன் இடது பக்கத்திலும் இருக்கணும்னு கேட்டாங்க. We all know that a mother asks Yahushua, when you come, let your left and right have my sons. அப்போ மற்ற சீஷர்கள் எல்லாம் அந்த சீஷர்கள் மேல் எரிச்சல் ஆனார்கள்னு வசனம் சொல்லுது. Then the other disciples were jealous of those disciples. அப்போ அவங்களுக்குள்ளேயும் சமாதானம் இருக்கல. They did not have unity among them. யாருமே எந்த சீஷனும் பெர்ஃபெக்ட்டா இருக்கல. None of the disciples were perfect. அப்ப யாகுஷுவா என்ன சொல்றாரு? So what does Yahushua say? நீங்க யாருமே சரியாக இல்லாமல் இருந்த பொழுதிலும் நான் உங்கள் அனைவரையும் ஒரே மாதிரி நேசித்தேன். Even when you were not perfect, I loved you all. ஹல்லேலூயா. Hallelujah. நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல. As I loved you. அப்ப நீங்க சரியில்லாம இருக்கும்போது எப்படி நான் உங்களில் அன்பு கூர்ந்தேனோ, Even though you were not perfect, however I loved you. அதே போல உன்னுடைய சகோதரன் சரியாக இல்லை என்றாலும் நீ அவனை நேசிக்க வேண்டும். Similarly, even if your brother is not perfect, you must love him. ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் அவர் கொடுத்ததான புதிய கட்டளை. That was the new commandment that he gave. அப்போ எதற்காக அந்த கட்டளை அவர் கொடுக்கிறாரு? Why did he give this commandment? நம்மிலே சகோதர அன்பு பெருக வேண்டும் என்பதற்காக. So that the brotherly love grows among us. ஏன் சொன்னா சகோதர அன்பு பெருகினால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கொண்டு வர முடியும். Only if brotherly love grows is when we can build the kingdom of Elohim. அப்போ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. The Father in heaven, let your Name let be- your kingdom come. Let your name be hallowed. Let your name be hallowed. Let உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your kingdom come. அப்ப நீங்க உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் பொழுதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? Whenever you say let your kingdom come, எங்களுக்குள்ளே சகோதர அன்பு பெருகுவதாக. you mean let the brotherly love grow among us. ஏன்னா சகோதர அன்பு பெருகினால்தான் தேவனுடைய ராஜ்யம் வர முடியும். Only if brotherly love grows will the kingdom of Elohim grow. இந்த சிந்தை தான் யாகுஷுவா மசீகாவுக்குள் இருந்தது. This was the thought that was there in அப்ப Yahushua. அவர் என்ன சொல்றாரு? எப்படி உங்களுக்குள்ள சகோதர அன்பு பெருக வேண்டும் என்று நான் சொன்னேனோ, So he says, however I asked you the brotherly love to grow in you. அதே போல சகோதர அன்பு என்னவென்று நான் உங்களுக்கு காட்டினேனோ. Similarly, the way I showed you what brotherly love எப்படி is, காட்டினார்? how did he show? அந்த சீஷர்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அவர் எல்லாரையும் நேசித்தார். Even though the disciples were not perfect, he loved them all. அதே வழியிலே நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். Similarly, you must love one another. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படி செய்தால் அதுதான் மசீகா யெகோஷுவாவுக்குள் இருந்த சிந்தை. If you do so, that was the thought that was there in Messiah, Yahushua Messiah. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த சிந்தை வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியின் மூலமாக சவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். The Apostle Saul says this must come into each one of us by the Holy Spirit. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ இதனால யாகுஷுவா இதை பற்றி என்ன சொல்லுகிறார்? What does Yahushua say about this? இதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். Because of this, you may be known as disciples to the world. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப உலகத்திற்கு நீங்கள் எந்த விதத்துல நிறைய விதத்துல சாட்சி சொல்லுவீங்க. You may say testimony to the world in many ways, ஆனா இதுவும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. but this is also a testimony. ஏன்னா இவர்கள் எல்லாம் அவருடைய சீஷர்கள். ஏன்னா இவங்க ரொம்ப
ஒருவருக்கொருவர் அவ்வளவு அன்புள்ளவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லுவார். Because these people are the disciple of Yahuwah and they have Yahushua and they have unity among them. ஹல்லேலூயா. யாரு? நம்மளை பார்க்கிற ஜனங்கள் தெரிந்து கொள்வார்கள் இவர்களுக்குள்ள அந்த ஐக்கியம், fellowship, அந்த அந்யோன்யம், The people unity. who sees us must know that we have fellowship and unity among us. இவர்களில் யாரையாகிலும் ஒருவரை நாம் தொட்டோமானால் மற்றவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் If we touch any one person from this group, En- others won't be quiet. என்ற பயம் நம்மளை குறித்து மற்றவர்களுக்கு உண்டாக வேண்டும். This fear will have the people who look at us will have this fear among them. அதுவே நமக்கு ஒரு பெரிய சாட்சியாகவும் மாறும். And this will become a testimony for us. நாம் என்ற 4 பேர் அன்பா இருக்க முடியவில்லையே, 4 of us cannot be loved together. எப்படி இந்த ஜனங்கள் ஒருவருக்கொருவர் இவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள்? How can these many people share love among them? அப்ப நம்மிடத்தில் வந்து கேட்பார்கள், உங்களால எப்படி முடிகிறது? ஒருவருக்கொருவர் இவ்வளவு அன்பா இருக்க உங்களால எப்படி முடிகிறது? They will come and ask us, how can you love one another? அப்ப நீங்கள் சொல்லலாம், எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். Then you can say, our teacher has taught this. ஹல்லேலூயா. என்ன யாகுஷுவா சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். Because Yahushua said, I am the way, the truth and the life. அப்போ அந்த வழியை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். He has shown us the way. சோ இந்த வழியிலே இந்த உலகத்திற்கு முன்பாக நாம் சாட்சிகளாய் நிற்க முடியும். We can be a testimony as we walk this way. சோ இது ஒரு கட்டளை என்று நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்வீர்களானால், If you understand this as a commandment, ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பது கட்டளை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், if you accept loving one another as a commandment, அதற்கு கீழ்ப்படியும்படியாக இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கலாம். let us Offer ourselves to obey this commandment. ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த கட்டளையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அறிக்கை செய்யலாம். Let us offer ourselves wholeheartedly that I obey this commandment. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். When you obey this commandment, then the kingdom of Elohim has come into you. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நாம தான் தேவனுடைய ராஜ்யம். We are the kingdom of Elohim. அது எங்கே வேறொரு பிளானட்ல எல்லாம் இல்ல, It's not in any other planet. அது நமக்குள் தான் இருக்கிறது. It's inside of us. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the scriptures say. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. The kingdom of Elohim is in you. அது எப்பொழுது உங்களுக்குள் இருக்கும்? When is it in you? உங்களுக்குள்ளே இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மனது இருந்தால் அது உங்களுக்குள் இருக்கும். When you offer yourself to obey this commandment, தேவனுடைய ராஜ்யம் அப்பொழுது உங்களுக்குள் இருக்கும். then the kingdom of Elohim will be இது in you. யாருக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதோ அவர்கள் உண்மையாக சகோதர அன்பு உள்ளவர்களாய் இருப்பார்கள். In whomever is the kingdom of Elohim, they will show the brotherly love. ஆமென். Amen. அதுதான் அதற்கு அடையாளம். This is the proof. ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் தைரியமாக சொல்லலாம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி. Then you can bravely say that the kingdom of Elohim is in me. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, We can say that the kingdom of Elohim is in us. அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன் என்றும் சொல்லிவிட்டு, Or we can say that I am in the kingdom of Elohim. சகோதரனை பார்த்து பிரைஸ் யாகோன்னு சொன்னா அவருடைய முகத்தை திருப்பிட்டு போனா அது எந்த ராஜ்யம் அது? If we say praise Yahweh to our brother and if he turns his face away, which kingdom is that? அது தேவனுடைய ராஜ்யம் இல்லை. It's not the kingdom of Elohim. ஹல்லேலூயா. ஆக தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருந்தால் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். If the kingdom of Elohim is in you, you will be the first one to honor others. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. மற்றவர்கள் கனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது. You will not expect others to honor you. நான் ஒரு பாஸ்டர், I am a pastor. என்னை வந்து எல்லாரும் ஹானர் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்க கூடாது. I must not expect others to honor me. ஹல்லேலூயா. அவர்கள் என்னை ஹானர் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் நான் முன்னே போய் அவர்களை ஹானர் பண்ண வேண்டும். Even if they honor me or not, I must go and honor them. அப்போ நமக்கு என்று ஒரு பெருமையும் கிடையாது. We do not have any pride. ஹல்லேலூயா. நாம் மிகவும் தாழ்மையுள்ள பிள்ளைகள். We are the humble children. ஹல்லேலூயா. அதனால் ஒருவருக்கு மேல யாருமே கிடையாது. There is no one above anyone. நம்ம எல்லாருக்கும் மேல இருக்கிறவர் யாகுஷுவா மசியா. Yahushua Messiah is above all of us.
ஹல்லேலூயா. Hallelujah. அதை இந்த செய்கையின் மூலமாகத்தான் நாம் இந்த உலகத்துக்கு காட்ட முடியும். Through this action only we can show this to you. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் அப்படி இருப்போம் என்று தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்கலாம். சரண்டர் Let us surrender ourselves to you. ஜெபிக்கலாம். Let us pray. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, தேவரீர் நீர் கொடுத்ததான இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Our gracious heavenly Father, we thank you for giving us this word today, Father. உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு வந்தது போல தேவரீர் இந்த வார்த்தையை நீர் கொடுத்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம். As your children declared that they prayed and came, we believe, Father, you have answered their prayer, Father. Hallelujah. ஆம் ராஜாவே, உம்மில் இருந்த சிந்தையே எங்களிலும் இருக்கும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. Father, let your thought, let your mind be in every one of us, Father. Hallelujah. ஆம், தேவனுடைய ராஜ்யத்தை எங்களுக்குள் வைத்திருக்கிறவர்களாக நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிப்பட எங்களுக்கு உதவி செய்யும். Enable us to reveal to this world that we possess the kingdom of Elohim in us, Father. Hallelujah. தேவரீர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்தள்ளும். Father, bless everyone who come as individual and as a family, Father. ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணும்படியாக நீர் கிருபை செய்யும். Let every child of you may find prosperity in their life, both spiritually and also materially also, Father. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலக பிரகாரமான சரீர வாழ்க்கையிலும் கூட நல்ல முன்னேற்றத்தை காணும்படியாக நீர் கிருபை செய்வீராக. Let more generations come in our kahal, Father, through your children. உம்முடைய பிள்ளைகள் மூலமாக இன்னும் அநேக சந்ததிகள் எழும்பும்படியாக நீர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஒரு முறை கூட நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. Father, we commit everything in your mighty hand and we thank you for all the benefits you have done. Once again I thank you, Father. Hallelujah. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹா நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. Yahuwah bless you all. Yahuwah shalom. Amen. Hallelujah. Yahushua.